Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Milky Mist Paneer. Milky Mist Paneer. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த பேங்க் தொடர்பாக நம்ம பேசும்போது ஒரு நாளைக்கு 300 மெசேஜ் உங்கள் சிவிவி சொல்லாதீங்க, ஓடிபி சொல்லாதீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்ற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஜிபேல பின் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுமோ அது சேம் டைம் அவ்வளோ ஆபத்துகளும் அதுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. கிரெடிட் கார்டு ஸ்கேம், டெபிட் கார்டு ஸ்கேம்ன்றது இருக்குது. பட் அது வெளியில் இப்போ வரைக்கும் அன்னோட்டிஸ்டாக இருக்குன்றது தான் பாயிண்ட்டு. நம்மளோட அமௌண்ட் இப்படி தான் வெளியே போயிருக்கா நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக கிரெடிட் கார்டை க்ளோன் பண்ணுற மாதிரியான டிவைசஸ்லாம் ஒரு 3 to 4 months முன்னாடி பயங்கர பாப்புலர் ஆச்சு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த டிவைஸ் தான் ஃப்ளிப்பர் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளிப்பர் ஜீரோ நாங்களே டெவலப் பண்ணுற அளவுக்கு வி ஹவ் பாட் சம் ஹார்ட்வேர். இந்த கண்ணும் கொள்ளையெடுத்தால் மூவிலெல்லாம் அந்த கார் அன்லாக் பண்ணி சென்சாரோட ஃப்ரீக்வன்சி RF ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ணுவாங்க. அது இதனால பண்ண முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ கார்டை நீங்கள் ஒரு வேலெட்டில் வச்சு பின்னாடி பேக் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் போகிறீங்கன்னா அதை ஆன் பண்ணி இப்படி டேப் பண்ணனா க்ளோன் ஆகிடும். இப்போ என்னோட கார்டு நான் பர்சனலாக தான் வச்சுருக்கேன், நான் பின்னாடி பாக்கெட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த கார்டை இப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் எப்படி க்ளோன் பண்ணுவீங்க? இப்போ இந்த கார்டு இங்கே இருக்குது, நான் அதை மேலே வைக்கிறேன், க்ளோன் ஆகிடுச்சா. இது பார்க்க ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்கும். இதில் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணிட்டு கூட என்னால் எது வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இது எத்திக்கல் ஹேக்கிங்காக இதை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க. இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க. இது வாங்கணும்ட்டு இல்லை, இதோட ஹார்ட்வேர்ஸு, இதோட எப்படி ஒர்க்கிங் மெக்கானிசம்ன்றது கூகுள்லேயே இருக்குது. இதை நம்மளே வீட்டில் இருந்து கூட கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு போர்டாக வாங்கி நம்மளே அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ அதை தான் நாங்கள் மறுபடியும் இதை ரெப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்நெட்குள்ளே நம்ம ஒன்ஸ் கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் பேக்கே கிடையாது. போனது தான், டேட்டா போனது தான். அங்கே செக்யூரிட்டி அப்படின்றது இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ இந்த சைபர் தெஃப்ட், இந்த சைபர் ஸ்கேம், இதில் இருந்தெல்லாம் நம்மளை ரெகுலர் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ரெகுலராக எடுக்கணும்? ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன, இது எதுக்காக, அந்த WH கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணும். இஃப் யூ ஆர் ரியலி பீன் அஃபெக்டட் வித் யுவர் இம்மெச்சூர், இல்லை அதை பற்றி தெரியலை அப்படின்ற போது ரெமடியேஷனை முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நடந்தால் அடுத்து நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. இன்னொரு இந்த பேங்க் தொடர்பாக நம்ம பேசும்போது ஒரு நாளைக்கு 300 மெசேஜ் உங்கள் சிவிவி சொல்லாதீங்க, ஓடிபி சொல்லாதீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்ற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஆனால் டிரான்சாக்ஷனை இன்னும் எளிமையாக்குறதுக்கு நீங்கள் டேப் பண்ணுங்கள், ஒரு மினிமம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள், ஜிபேல பின் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுமோ அது சேம் டைம் அவ்வளோ ஆபத்துகளும் அதுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இந்த கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் இந்த கிரெடிட் கார்டு தொடர்பான ஸ்கேம்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சோ? அதை தாண்டி நம்ம நிறைய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களோ இல்லை இன்னும் அது இருக்கா, அப்படியே தான் இருக்கா? கிரெடிட் கார்டு ஸ்கேம், டெபிட் கார்டு ஸ்கேம்ன்றது இருக்குது. பட் அது வெளியில் இப்போ வரைக்கும் அன்னோட்டிஸ்டாக இருக்குன்றது தான் பாயிண்ட்டு. அன்னோட்டிஸ்ட் இன் த சென்ஸ் ஆஃப் நம்மளோட அமௌண்ட் இப்படி தான் வெளியே போயிருக்கா நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக கிரெடிட் கார்டை க்ளோன் பண்ணுற மாதிரியான டிவைசஸ்லாம் ஒரு 3 to 4 months முன்னாடி பயங்கர பாப்புலர் ஆச்சு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த டிவைஸ் தான் ஃப்ளிப்பர் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய சேனல்ஸ்லலாம் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கேன். அந்த ஃப்ளிப்பர் ஜீரோ நாங்களே டெவலப் பண்ணுற அளவுக்கு வி ஹவ் பாட் சம் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது நல்லாவே ஃப்ளிப்பர் ஜீரோ அந்த கம்பெனின்றவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பேண்ட் இன் இந்தியா. அதை தாண்டி நிறைய பேர் ஃபாரின் போகிறவங்க அதை வரும்போது பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வராங்க. அங்கெல்லாம் ஏன் அதை இப்போ சேல் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இந்தியா சைடில் எதை சேல் பண்ணணும், எதை சேல் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு புரிதலே இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது ஏன் சேல் பேன் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ப்ராப்பர் ரீசன்லாம் கிடையாது. பட் அவங்க அதை சேல் பண்ணலை அப்படின்றது தான். இட் இஸ் நாட் சேல் இன் இந்தியா, அது ஷிப்பிங் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சேல் அப்படின்றத தாண்டி ஷிப்பிங்கும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் ஷிப்பிங்கில் தான் வாங்கினேன். எப்படின்னா கரெக்டாக ஒரு சில 2 months வரைக்கும் ஏதாவது ஒரு இதில் ஷிப்பிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா வாங்கிடலாம். நான் 2 ப்ராடக்ட் போட்டேன், 2மே எனக்கு வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரியான ஸ்கேம்க்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இது வாங்கினீங்களா? ஆக்சுவலி இது பிடிக்காக தான் நான் வாங்கியிருந்தேன்.
இதுதான் வந்து அந்த ஃப்ளிப்பர் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா வந்து இது ரொம்ப பாப்புலரா இருக்கேன்னு வெளியில சொல்லும்போது இதனால என்ன பண்ண முடியும், இதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் பேசிக்கா வாங்கினது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது ராஸ்பெரி பை, அதுக்கப்புறம் ராஸ்பெரி பை 0W ப்ளஸ் வந்து 4B ப்ளஸ், அப்புறம் சின்ன சின்ன டிவைசஸ் அப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறைய ஒரு 2-3 வருஷமாவே இந்த க்ளோனிங் எடுக்கிற டிவைஸ்லாம் ஒன்னொன்னா அப்கிரேட் சொல்லிட்டே இருந்தாங்க, வந்துட்டே இருந்தது. பட் அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டிவைஸ்ல கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஃப்ளிப்பர் 0. இப்போ இதை யூஸ் பண்ணி வந்து ப்ரொஜெக்டர் நார்மலி நம்ம ரிமோட் யூஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். யூனிவர்சல் ரிமோட் இருக்கு, ஏசி ப்ரொஜெக்டர் இது எல்லாமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நார்மலா எல்லாமே ஐஆர்ல பண்றது, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கண்ணும் கொள்ளையெடுத்தால் மூவில எல்லாம் இந்த கார் அன்லாக் பண்ணி சென்சாரோட ஃப்ரீக்வன்சி RF ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ணுவாங்க. அது இதனால பண்ண முடியும். ஒரு ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி அதே ஃப்ரீக்வன்சி என்னால எமிட் பண்ண முடியும். ஸோ அப்போ கார் அன்லாக்கும் பண்ண முடியும், லாக்கும் பண்ண முடியும், என்னால் அதை கேப்சர் பண்ண முடியும். இது வந்து ஒன்று, இது வந்து ஒன் ஆஃப் த இது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் NFC ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக டிசேபிளில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் டேப்பில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கார்டை நீங்கள் ஒரு வேலெட்டில் வச்சு பின்னாடி பேக் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் போகிறீங்கன்னா அதை ஆன் பண்ணி இப்படி டேப் பண்ணனா க்ளோன் ஆகிடும் உங்கள் கார்டு. அப்போ அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிவைஸ் வச்சு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கார்டில் இப்போ ஐ ஹாவ் யுவர் டேட்டா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் இன்னொரு போய் இதே மாதிரி டெபிட் கார்டு மாதிரி இந்த டம்மி கார்ட்ஸ் இருக்குல்ல அதை வாங்கி இந்த டேட்டாவை அதில் டேப் பண்ணி க்ளோன் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் டேட்டா. இது வந்து எல்லா பேங்க்ஸுக்கும் அப்ளிகபிளான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேங்க்ஸில் செக்யூரிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கிரெடிட் கார்டுன்னு சொல்லாமல் நார்மலாக ஒரு RFID கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகும். பேங்க்கோட செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து அந்த பேங்க்கோட கார்டுலையுமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சிங்கன்னா கூட இப்போ டேப் பண்ணி எடுத்தோன்னா க்ளோன் ஆகிடும். இப்போ என்னோட கார்டு நான் பர்சனலாக தான் வச்சிருக்கேன், நான் பின்னாடி பாக்கெட்டில் தான் வைப்பேன். இப்போ இந்த கார்டை இப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் எப்படி க்ளோன் பண்ணுவீங்க? ஸோ இப்போ இந்த கார்டு இங்கே இருக்குது, நான் அதை மேலே வைக்கிறேன், க்ளோன் ஆகிடுச்சா? ஓகே, ஒரு ஐடி மாதிரியே ஒன்று, அதுதான் உங்களோட கார்டோட டீடைல்ஸ். என்னோட இந்த கார்டு அந்த பின்னோடைய டீடைல்ஸ். ஆக்சுவலாக அதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இப்போதான் அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லாம் போய் இது பண்ணேன், அதனால டைம். இப்போ வேணா அதை நீங்கள் இருந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்களேன். சும்மா அந்த பேக் பட்டன் இருக்கா, சின்னதாக ஒரு பட்டன். இப்போ வெளியே வந்துட்டீங்களா? எக்ஸிட் கேட்குதா? எக்ஸிட் கொடுத்துருங்க. என்ட்ரா சும்மா எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ NFC இருக்கு. இப்போ நான் ரெடி பண்ணி இப்படி ஆன்லைன் ரீட்லேயே வச்சிருப்பேன். இப்படி டேரெக்டாக கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்தா சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா, அவ்வளோதான் ரீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள டேட்டா இருக்கும். இது என்னுடைய கார்டு. இப்போ நீங்கள் இந்த இதை உங்களுக்கு ஸ்கேன் இப்போ கிராசிங்கில் இது உங்களுக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இதில் டேரெக்டாக வந்து இந்த சைடில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போய் சேவ்ன்னு இருக்கா, சேவ்னா சேவ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா எமுலேட் UIDன்னு இருக்கும். இப்போ நான் இதை எமுலேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கார்டு என்ன ஃப்ரீக்வன்சி எமுலேட் பண்ணுமோ அதே ஃப்ரீக்வன்சி இங்கே எமுலேட் ஆகுது. இங்கே கீழே லைட்டு பிளிங்க் ஆகிட்டு மேலே உங்களுக்கு பிக்சர் காட்டுதா, அப்போ எமுலேட் ஆகுது. உங்கள் கார்டு நீங்கள் டேப் பண்ணும்போது என்ன ஃப்ரீக்வன்சியில் அது ஒர்க் ஆகுமோ அதே தான் அங்கே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அதை சேவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ அதை சேவ் பண்ணிட்டு வேற ஒரு கார்டில் அதை அப்படியே காப்பியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டில் நீங்கள் இதே மாதிரி டம்மியான ஒரு கார்டை பர்ச்சேஸ் பண்ணி இந்த டேட்டாவை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ என் கார்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த NFC லிமிட் வரைக்கும் நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான். இதுதான் வந்து இப்படி இது ஒர்க் ஆகும். இது எல்லா கார்டுக்குமே பொருந்துமா? எல்லா கார்டுக்கும் பொருந்தும். அதோட செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்து டிரான்சாக்ஷன் ஆகுமா ஆகாதான்றத ஒவ்வொரு கார்ட்லயா செக் பண்ணும். முன்னாடி ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம போகும்போது டக்குன்னுலாம் ஆகலை, ஃபெயிலியர்லாம் ஆகும், சம்டைம் நடக்காது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இப்போ கிராசிங்கில் போகும்போதெல்லாம் டக்குன்னு வராது இந்த மாதிரிலாம், ஏன்னா அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கடந்து போயிடுவாங்க. பட் இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இது ட்ராக் பண்ணி எடுக்குது, முடிஞ்சு அந்த ட்ராக் பண்ணி எடுக்குது. இப்போ நம்ம கியூல நிக்கிறோம், எனக்கு பின்னாடி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா என் பிட் பாக்கெட்ல இருந்து நீங்க பார்க்க ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்கும். வீடியோ கேம் மாதிரி தான் இருக்கும், இது கேம் விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், ஐ மீன் லைக் வீடியோ கேம் விளையாடலாம், எல்லாமே இதுல உள்ள இருக்கு. இப்போ இதுல என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் உங்க டேட்டாவை சேவ் பண்ணிட்டு கூட என்னால எது வேணாலும் பண்ண முடியும். ஓகே, நீங்க அதாவது நீங்க க்ளோன் பண்ணீங்கனாலே எனக்கு தெரியாது. எஸ், அந்த சவுண்ட் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க க்ளோன் பண்ணி எனக்கு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, இப்போ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், காசு போயிடுச்சுன்னு வரும். இப்போ நான் உடனே பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா பேங்க் நீங்க தான் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்களா? உங்க டேட்டால இருந்து தான் போயிருக்கு, உங்க நம்பர்ல இருந்து தான் போயிருக்கு அப்படின்னா நீங்க கார்டு தொலைஞ்சு போயிடுச்சுங்க, மேபி அப்படி எடுத்துக்கலாம். ஆனா கார்டு என்கிட்ட இருக்கே, அப்ப மேபி NFC-னால தான் போயிருக்கும். இது ரிலேட்டடா ஒரு கேஸ்ல தான் நான் ஒரு சேனல்ல இதை பத்தி நான் பேசியிருந்தேன்.
அவங்க ஏதோ ஃபாரின் டூர் போயிருந்த போது ஆயிருந்தது. பட் அவங்களோட கார்டு அவங்க சொல்ற சினாரியோ பொறுத்து க்ளோன் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த சிச்சுவேஷன் ஆகும். ஸோ அதுதான் அதோட இது மாதிரி. ஸோ நார்மலாக உங்கள் கார்டு உங்ககிட்ட இருக்கு, பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆனால் கார்டு வழியாக தான் அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னா எப்படி க்ளோன்? இப்போ குளோனுக்கான லிமிடேஷன்ஸ் ஒரு பேங்க்குக்கும் ஒரு அளவுக்கு செட் பண்றாங்க. 2000 பண்றாங்க. அது வரைக்கும் தான் எடுக்க முடியும். அது வரைக்கும் இப்போதைக்கு 2000 தான் நம்ம டேப்ல அலோவ் பண்ணுது. இல்ல அதுக்கு மேலேயும் அலோவ் பண்ணுது. அது உங்களோட லிமிடேஷன், நீங்க செட் பண்றது தான். நம்ம கார்டு லிமிடேஷன்ஸ்ல. ஆனா இவ்வளவு ப்ராசஸ் நம்ம ஓடிபி போட்டு கப்பி நம்பர்ஸ் போட்டு இப்படி இது பண்றதுக்கு நம்ம டேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பேங்க் தான் ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. at the same time இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதை எப்படி நம்ம இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா இப்படி ஒன்று வரும்போது இதை எப்படி நம்ம இது எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னா, இந்த ஆர்எஃப் என்எஃப்சி மாதிரியான இதை வந்து பிளாக் பண்றதுக்கு நிறைய வேலட் இருக்கு. ஒரு ஸ்டீல் லெதர் மாதிரி எல்லாம் வெளியில வந்து சேல் பண்றாங்க. என்எஃப்சியை பிளாக் பண்றதுக்குன்னே ஒரு பர்ஸ் இருக்கு. இப்போ என்னோட பேண்டோட இந்த கிளாத்தை தாண்டி என்னோட வேலட் தாண்டி இதால ரீட் பண்ணிட முடியும். ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் இருக்கு, அந்த வந்து என்எஃப்சியை பிளாக் பண்ற மாதிரி. அதுல உங்க கார்டை வச்சுட்டீங்க அப்படின்னா இது பண்ணும்போது எடுக்க முடியாது. இது ஈஸியா இது கொஞ்சம் சிரமப்படும், கஷ்டப்படும். எடுக்கவே முடியாது. ஏன்னா அது ப்ரிவென்ட் பண்ணிடுவோம். அது ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதுவும் ஒரு பிசினஸா அந்த மாதிரியான வேலட் இருக்கு. நீங்க என்எஃப்சியால ட்ராக் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப காலமாவே இது வந்துட்டு இருந்தது. பட் அப்ப அதுக்கான நீடு இல்ல. இப்ப அதுக்கான நீடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது உங்களுக்கு இப்போ நீங்க வந்து இது எத்திக்கல் ஹேக்கிங்காக இதை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க. இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்காக வாங்குறாங்க. இது வாங்கணும்ட்டு இல்ல, இதோட ஹார்ட்வேர்ஸ், இதோட எப்படி ஒர்க்கிங் மெக்கானிசம்ன்றது கூகுள்லயே இருக்கு. இதை நம்மளே வீட்டில இருந்து கூட கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு போர்டா வாங்கி 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 நம்மளே அதை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ அதை தான் நாங்கள் மறுபடியும் இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் பண்ண முடியும். இஸ் ஓப்பன் சோர்ஸ், வெளியில இருக்கு, ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்வேர் மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஸோ இப்போ அங்கிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ஷிப்மெண்ட்டை பார்த்து போடணும், அந்த இதுவும் இல்லை. இதனுடைய சோர்ஸ் இருந்தால் நம்மளே இங்கேயே பண்ணிக்க முடியுன்ற மாதிரி தான் இருக்கு. ரிச் ஷீட்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட ஹார்ட்வேர்ஸ் இருக்கும், வாங்கி போட்டு நம்மளே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். உண்மையிலே அதெல்லாம் பாசிபிள். 100% 200% பாசிபிள். இது அதுவும் மட்டும் கிடையாது. இதுல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா we have a separate call GPIO pin. ஸோ இதுல 16 பின் இருக்கியா, இதுல போட்டு அதர் டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணி இன்னும் அடிஷ்னலா வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அடிஷனலா டெவலப்னா இன்னும் கூடுதலா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்? இப்போ வைஃபை டெவ் போர்டுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் அதை இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வைஃபை ரிலேட்டடா ஹேக்கிங்ஸ் கூட பண்ணலாம். இப்போ என்னோட வைஃபைஸ் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ அதை தாண்டி இதுல வந்து சி டைப் பின் இருக்கு இல்லையா, இப்போ சார்ஜர் கேபிள் இருக்கும். இப்போ அதை வாங்கி உங்க மொபைல் போன்ல இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ if your mobile is locked it can able to unlock it. இதில் அன்லாக் பண்ண முடியும். பட் நீங்க போடுற பின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து 9876 அந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா அது வந்து லாஸ்ட் இதுல இருக்கும். எனக்கு நம்பர் தெரியாது, ஒவ்வொரு நம்பரா பேட்டர்ன் போட்டு 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 பார்த்து கடைசியில 9க்கு வரும். அந்த மாதிரி இதுவே அந்த எல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துரும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்னு கிடையாது, இட் டேக் சம் டைம் டு அன்லாக் தட் பின். ஆனா அன்லாக் பண்ணிர முடியும். இப்போ நம்ம பேங்க்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லயும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அதுக்காக ஓடிபி நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டும் ட்ரை பண்றாங்க. ஆப்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படிதான் நம்ம நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணாம இருக்கவும் முடியாது, அந்த வேர்ல்டுக்குள்ளதான் இயங்கி ஆகணும். அப்புறம் எப்படிதான் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி இன்டர்நெட்குள்ள நம்ம ஒன்ஸ் கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் பேக்கே கிடையாது. போனதுதான், டேட்டா போனதுதான். அங்க செக்யூரிட்டி அப்படின்றது இப்போ வரைக்கும் கிடையாது. அது வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம அதை வந்து எடுத்துட்டு போக முடியும். பட் 100% சேஃப் அண்ட் செக்யூர்ன்றது எங்கேயுமே கிடையாது. ஆனா நிறைய நிறுவனங்கள் நம்ம யூஸ் பண்ற பேங்க் இருக்குல்ல, நேரா ஒரு ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெஸ்ல வந்து என் பேங்கை யார் வேணாலும் ஹேக் பண்ணிக்கோங்க, என்னோட கஸ்டமர் சேஃபா இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. யாரை வேணாலும் அந்த ஃபயர்வால் ஸ்ட்ரென்தன் பண்றதுல பேங்க் முடியவே முடியாது. என்ன பண்ணாலும் ஹேக் பண்ண முடியுங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் டிஃபென்ஸ் ஒர்க் ஆகும். அதை தாண்டி அட்டாக்கர்ஸ் அதோடைய வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மொத்தத்தையுமே எடுக்கலாம். எந்த பேங்க்னாலே முன்னால வந்து யூ கேன் ஹேக் மை பேங்க் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இது உலகம் முழுக்கவுமே ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே மாறிட்டு இருக்கு இந்த சைபர் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இதில் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இப்போ ரொட்டீனா மாறிடுச்சு. வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கத்துக்கிட்டே இருக்கணும்.
இப்போ 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 ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்பர் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த வேலெட்டை யூஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அந்த NFC ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரியான வேலெட்டை தான் வாங்குவீங்க. இப்படி தான் கற்றுக்க முடியும். ஸோ இப்படி ஒன்றுனா நம்ம பார்த்து ஒன்றா நீங்கள் அஃபெக்ட் ஆகணும், இல்லை யாராவது ஒருத்தர் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு அது தெரியணும். ஓகே, இப்படித்தான் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இன்னொரு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நார்மலாக இப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னோட சிரி ஓப்பன் ஆகுது, டக்குன்னு நம்ம பேக் போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா கூகுளுடைய வாய்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அது ஏதோ ஒரு சின்ன மைனூட் கேட்டாக்கோ டக்குன்னு ஓப்பன் ஆகும்போது அப்போது அஃப்கோர்ஸ் நம்ம யாரோ நம்ம இதை கேட்குறாங்க, லிசன் பண்ணுறாங்க, அதை ஒட்டி மார்க்கெட்டிங் அதெல்லாமே நம்ம பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே அது அப்படி தான் நடக்குதா அந்த ப்ராசஸ்? நம்ம சிறிய ஒட்டி தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குதா? 200%. இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் எடுக்கிறீங்க, ஹே சிரின்னு சொல்கிறீங்க, இல்லை ஓகே கூகுள்னு சொல்கிறீங்க, பாப்பப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் பேசுகிறத அதை லிசன் பண்ணிகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். உங்கள் டேட்டாவை அதை கிளாஸிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அது டேரெக்டாக எங்கே அது மார்க்கெட்டிங் போகுமோ அங்கே வந்து அது ரீடைரக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆடு வரும். இப்படி தான் அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஸோ நீங்கள் என்ன பேசினாலும் அதை கேட்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு அலெக்ஸா ஹோம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேச பேச அதை கேட்டுகிட்டே இருக்கும். ஹே அலெக்ஸான்னு சொன்னால் அது வருது. அது எப்படி அந்த வேர்டுக்கு அது வருது? அப்போ அதை லிசன் பண்ணிகிட்டே இருக்குது எப்போ அந்த வேர்டு வரும்னு. அப்போ பேலன்ஸ் டைமில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே அது வந்து மார்க்கெட்டிங்க்கு போகுதா இல்லை இதோட வச்சுக்குதான்றது யாருக்குமே தெரியாது. அதை எப்படி கண்டுபிடி? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ அலெக்ஸா கேட்டுகிட்டே இருக்குது, இப்போ அந்த அலெக்ஸாங்கிற வார்த்தை வரும்போது அது ரியாக்ட் பண்ணும்போது அப்போ அதனுடைய அந்த ஹோல் டேட்டாவும் அது கேட்குது, அது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இல்லை அது அந்த மேஜர் சர்வர்லையா இல்லை அந்த டிவைஸ்லையா இல்லை யாரு கேட்குறது? அவங்களுக்கு தான் போகுது, அமேசானுக்கு தான் போகுது. அலெக்ஸா எங்கே மெயின் டேட்டா பேஸ் இருக்கோ அங்கே தான் போகும். ஸோ இப்போ அவங்க நம்ம என்னெல்லாம் பாட்டு கேட்குறோம், என்னெல்லாம் பேசுறோம், அது எல்லாமே வந்து அது வந்து ரெகக்னைஸ் டேட்டா வந்து கிளாஸிஃபை. எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணுவாங்க? அது உள்ள எழுதி இருக்கிற கோடு தான். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக அந்த டேட்டா வந்து கிளாஸிஃபை ஆகும். இவங்க இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த டிவின்ற ப்ராடக்ட் அங்கே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆட் எல்லாமே டிவியாக தான் வரும். அந்த டேட்டா அங்கே தான் வந்து கிளாஸிஃபை ஆகும். இது நீங்கள் மிஷின் லேர்னிங் எடுத்துக்கலாம், இல்லை அங்கே ஒரு ஏஐ கொண்டு வரலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அவங்க கோடு அப்படி எழுதியிருக்கிறதோ அந்த மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை, டீப்சேக் ஏஐ வந்துச்சு இல்லையா? இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ டீப்சேக் ஏஐ என் சிஸ்டமில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வயர் ஷாக்குன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம நெட்வொர்க்கை வந்து கேப்சர் பண்ணுறது. இப்போ நான் டீப்சேக் ஏஐல வந்து ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டேட்டா எங்கே போகணும்? அதோட சர்வருக்கு போகணும். அதுதான் நார்மல். இப்போது அது ஆக்சுவலாக வந்து எல்லாமே அது ஒரு சர்வருக்கு போகிறது ஒரு சைடு, அதை தாண்டி அது சைனாக்கு ஒரு சைடு போகுது. சின்ஸ் அதோட சர்வர் சைனாவில் இருக்குன்றனால மேபி போகலாம். பட் அதோட டேட்டாவே 2 டைப்பாக தான் போகும். ஆனால் சாட் ஜிபிடி அது யூஎஸ்க்கு போகுது. அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம டேட்டா சைனாக்காரன் பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். எல்லாமே வந்து நமக்குள்ளதான் அந்த டேட்டா இருக்கிறதுனால அவங்க பார்க்குறாங்க அப்படி நம்ம வந்து வைக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து எவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாலுமே எங்கே பார்த்தாலும் சைனா அப்படின்ற ஒரு ஐபி வந்துச்சுனாலே அது மலீஷியஸ் தான். சைனா, ரஷ்யா, நெதர்லாண்டு இதை வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மலீஷியஸ்னே டேக் ஆகிடும். இப்போ ஒரு சில அந்த கம்பெனிஸோடைய ஏதாவது ஒரு பிரான்ச்சோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியோ சைனாவில் இருந்தாலுமே அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது வந்து ஜென்யூன் ஐபியாக மாறிடும். ஸோ சைனா அப்படின்றது நிறையா கம்பெனிஸ் ஒரு த்ரெட் கண்ட்ரியாகவே தான் வச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. சைபர் இப்போ வரைக்குமே இந்த டார்க் வெப்னு எல்லாரும் அடிக்கடி ஒரு பதத்தை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை அக்சஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாராலையும் அதை அக்சஸ் பண்ண முடியாமல் தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த வேர்ல்டு நீ அக்சஸ் பண்ணியிருக்கீங்களா? அங்கே என்னெல்லாம் இருந்திருக்கு அதனுடைய? ஆக்சுவலாக டார்க் வெப் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஆனியன் ப்ரோட்டோகால் வழியாக வந்து ட்ராவல் ஆகிறது தான். ஸோ யூஆர்எல் வந்து நம்ம ஒரு யூஆர்எல் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேல் பண்ணுறாங்கன்னு ஆனியன் யூஆர்எல் கிடைக்குதுன்னா இப்போ அங்கே போனால் என்னால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அந்த ஆனியன் யூஆர்எல் ஒரு இன்ஃபர்மேஷனை காட்டும். அந்த இன்ஃபர்மேஷனில் தான் இது எங்கே போய் வாங்கணும்னு காட்டும். நம்ம அங்கே போனோம்னா டேரெக்டாக யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். பிட்காயின் டிரான்சாக்ஷன் தான் அங்கே இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் மணி எல்லாம் வந்து ரொம்ப லெஸ். ஏன்னா அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்சனை ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த சைபர் தெஃப்ட், கிரிப்டோ கரன்சி தான் அங்கே எல்லாமே கிரிப்டோ கரன்சி. ஓகே. இப்போ இந்த சைபர் தெஃப்ட், இந்த சைபர் ஸ்கேம் இதுல இருந்தெல்லாம் நம்மளை ரெகுலர் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து ரெகுலராக எடுக்கணும் சார்? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன, இது எதுக்காக, அந்த WH கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணும். இஃப் யூ ஆர் ரியலி பீன் அஃபெக்டட் வித் யுவர் இம்மெச்சூர் இல்லை அதை பற்றி தெரியலை அப்படின்ற போது
ரெமடியேஷனை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நடந்தா அடுத்து நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இது இருந்துட்டாலே மேக்ஸிமம் எல்லாமே டன். ஸோ என்ன நடக்குது, அடுத்தடுத்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Milky Mist Paneer. Milky Mist Paneer. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.